அமானுஷ்யமானது, ஆன்மாக்களை எழுப்பக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு இசைக்கருவியை தடை செஞ்சிருக்காங்க. அது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே போல உலகத்திலேயே பழமையான இசைக்கருவி எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எது பழமையான இசைக்கருவி அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கான கொஸ்டின். ஏன்னா பொதுவா இந்த கேள்வியை கேட்டா மனுஷனே ஒரு இசைக்கருவி தான், அவனால பல சத்தங்களையும் இசைகளையும் உருவாக்க முடியும். அப்படி பார்த்தா இந்த உலகத்தோட முதல் இசைக்கருவி மனுஷன்னே சொல்லலாம். இதுவே மனுஷனால உருவாக்கப்பட்ட இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டா இதுக்கு ரெண்டு பதில் இருக்கு. ஒன்னு, பாறை, மரங்கள், இறந்த விலங்குகளோட எலும்புகள் இதையெல்லாம் தட்டி ஒலி எழுப்புற இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுக்கான சரியான காலகட்டத்தை சொல்றது கஷ்டம். ஆனா சுமாரா 70,000 வருஷத்துக்கு முன்னாடியே மம்மூத் அப்படிங்கிற ஒரு விலங்கோட எலும்ப வச்சு ஒரு இசைக்கருவிய மனுஷங்க உருவாக்குனதா சொல்றாங்க. அதுக்கு பேரு ஐடியோபோன்ஸ். இது ஒண்ணு. ரெண்டாவது, மனுஷனால உருவாக்கப்பட்ட மெல்லிசைய வாசிக்கக்கூடிய ஒரு இசை சுருதியை உருவாக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா 60,000 வருஷம் பழமையான நியாண்டர்தால் புல்லாங்குழல் அப்படிங்கிற ஒரு புல்லாங்குழலை தான் சொல்றாங்க. அப்புறம் அந்த தடை செய்யப்பட்ட அமானுஷ்யமான இசைக்கருவி சொன்னேன்ல, அது என்ன, அதுல இருந்து வர இசை எப்படி இருக்கும், அது ஏன் தடை செஞ்சாங்க, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற இந்த சின்ன வெள்ளை கலர் பிளே பட்டன் லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி பாருங்க.